அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது ஊதிய குழுவில் முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் என தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக லெவல் 1 முதல் 6 வரை உள்ள ஆரம்ப ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பெரிய நன்மை ஏற்படும் வகையில் புதிய மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதில் லெவல் 1 மற்றும் 2 இணைத்து புதிய ஒரு லெவல் உருவாக்கப்படும். அதோடு லெவல் 3, 4, லெவல் 5, 6 ஆகியவை ஒன்றிணைக்கப்படலாம் என சாத்தியங்கள் உள்ளன. இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக தற்போது ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் லெவல் 1 ஊழியர்கள் மற்றும் ரூபாய் 19,900 பெறும் லெவல் 2 ஊழியர்கள் ஒரே தளத்தில் உள்ள புதிய லெவலில் இணைக்கப்படுவார்கள். இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 51,480 உயர வாய்ப்பு உள்ளது. இது ஊழியர்களின் மொத்த வருமானத்தில் கணிசமாக உயர்வை ஏற்படுத்தும். மேலும் லெவல் 3 மற்றும் 4 இணைக்க திட்டமிட்டால் அந்த தொகுப்பில் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 72,930 வரை திருத்தப்பட்ட சம்பளம் நிர்ணயிக்கப்படலாம். மேலும் லெவல் 5 மற்றும் 6 ஒருங்கிணைத்தால் 2.86 பிட்மென்ட் ஃபேக்டரை அடிப்படையில் ஊதியம் ரூபாய் 1,01,244 வரை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதற்காக ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு பல பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன. இந்த திட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தால் 7வது ஊதிய குழுவின் முரண்பாடுகள் தீர்ந்து 3ஆம் நிலை பணியாளர்களின் நிதிநிலை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சம்பள படிநிலைகள் ஊழியர்களுக்கு நீண்டகால நிதி பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும். ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? 8வது ஊதிய குழுவின் காரணமாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும். 8வது ஊதிய குழு பரிந்துரைக்கும் பிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் ஓய்வூதியங்களின் உயர்வு பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.